ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிற கேழ்வரகை யூஸ் பண்ணி பஞ்சு போல் இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி புளிக்க வச்சு செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபியாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கேழ்வரகு சாப்பிட்றதால நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கேழ்வரகும் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேஷனில் கொடுக்குற குண்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த அரிசி உளுந்து அதுக்கப்புறம் கேழ்வரகு இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். இது போல் கையால் நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு இந்த கேழ்வரகு உளுந்து அரிசியெல்லாம் கழுவி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவுனதுக்கு அப்புறமா இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இதில் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவலை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். வெள்ளை அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன், அதனால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன். பாருங்க, அவல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஊறி வந்ததும் ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம்ல அது கூட இந்த அவலை சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு புது தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சிருந்த கேழ்வரகு அரிசி உளுந்து அவல் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்ல மாத்திக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி கப்பை மூடிட்டு இதை நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. நம்ம இட்லி மாவுலாம் எப்படி நல்லா கெட்டியாக அரைப்போம் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீத இருக்கிற அரிசி உளுந்தையுமே இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கேழ்வரகுல என்ன சத்துக்கள்லாம் இருக்குது, இதை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு சத்து, புரதம், நார் சத்து, அதுக்கப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கேழ்வரகுல செய்கிற உணவுகளை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுற எலும்பு தேய்மானத்தை தடுக்கும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க, அதே போல் உடம்பு எப்போவுமே டயர்டாக இருக்குது, கொஞ்சம் கூட ஆக்டிவாகவே இருக்க முடியல அப்படின்றவங்களும் இந்த கேழ்வரகுல செய்கிற உணவுகளை வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே இல்லாமல் போயிடும். கேழ்வரகை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும்தாங்க இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம ஊற வச்ச உளுந்து அரிசி கேழ்வரகு எல்லாத்தையுமே மாவா அரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு கையாலே இந்த மாதிரி கரைச்சிட்டுக்கோங்க. கையாலே மாவு கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா புளிச்சு வரும். மாவோடைய கன்சிஸ்டன்சியை பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி ஊற்றுறதுக்கு வராது. மாவில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ மாவு அதிகமாக இருக்குன்றதால நான் வேற ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மாவு மாற்றிக்க போகிறேன். நம்ம கரைச்சி வைக்கிற மாவு நம்ம எடுத்துக்கிற பாத்திரத்தில் பாதி அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் புளிச்சு கீழே விழுந்துடாமல் இருக்கும். பாருங்கள், இந்த பவுலில் பாதி அளவுக்கு மாவு தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாவை மூடி போட்டு மூடி வச்சு 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். அடுத்தது சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு ஆற விட்டுட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த சட்னி கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்தது சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு
சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு வந்ததும் அதை அப்படியே சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. 8 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. நம்ம பாதி பாத்திரம் வரைக்கும் தான் மாவு வச்சிருந்தோம், ஆனால் மேலே வரைக்குமே நல்லா பொங்கி வந்திருக்கு. ரெண்டாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சோம்ல, அதுவுமே வந்துட்டு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ அந்த மாவு வந்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் மாவு ஊற்றி இட்லி வேக வச்சிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மாவு வந்துட்டு ஊற்றிக்குவோங்க. மாவு ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த தட்டை வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா இட்லி நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு கத்தி அப்படின்னா டூத்பிக்கை யூஸ் பண்ணி இட்லிக்கு நடுவில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கத்தியில் வந்துட்டு மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ வந்துட்டு இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை நான் கையை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதே மாவில் தோசையுமே ஊற்றலாம். அதுக்கு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு மாவை தின்னா தீத்தி விட்டுக்கோங்க. தீத்தி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வேக விட்டுடுங்க. தோசை ஒரு பக்கம் வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். 2 பக்கமே தோசை வெந்து வந்ததும் ரோல் பண்ணிவிட்டு தோசையை சர்வ் பண்ணிக்கலாம். தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்றதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கேழ்வரகு மாவில் பஞ்சு போல் இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சத்தான கேழ்வரகு மாவில் செஞ்ச இட்லியும் தோசையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இட்லி எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லிக்கும் தோசைக்கும் நம்ம செஞ்ச சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்கறதுக்கு மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.